இன்னைக்கு விசேஷமான ஒரு தலைப்பு சொல்லுது, நான் உன்னை எப்படி கைவிடுவேன். அநேக நேரங்களில் நம்ம பேசி கொண்டிருக்கிற காரியங்கள், நினைச்சு கொண்டிருக்கிற காரியங்கள், தேவன் நம்மளை கைவிட்டாரோ? அப்படிதானே? தேவன் என்னை கைவிட்டாரோ? ஒருவேளை தேவன் நம் பட்சத்துல இல்லையோ? ஒருவேளை கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரோ? ஒருவேளை கர்த்தர் என் பட்சத்துல இல்லையோ? ஒருவேளை நம்ம என்ன பண்ணிருக்கலாம், தேவன் பக்கம் போகாம இருந்திருக்கலாம். சில நேரங்கள் தேவன் சமூகத்துக்கே கிட்ட வராம இருக்கலாம். நேரம் வேலைன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போறது, ஜெபிக்கிறது, இதெல்லாம் விட்டு போயிருக்கலாம். ஒருவேளை இதனால கர்த்தர் என்ன கைவிட்டாரோ? இன்னொன்னு, நான் ஜெபிக்கிறேன், எனக்கு விரோதமா சத்துரு அநேக தடைகள் போடுறான், அவன் எழும்பி நிக்கிறான், சத்துருவோட வல்லமையினால தேவன் என்ன கண்டுக்காம விட்டாரோ? சில நேரம் சத்துரு கையில என்ன ஒப்பு கொடுத்துட்டாரோ? ஐயோ, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் படிச்சு வச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சில நேரங்கள் என்ன பண்ணிடுவோம், தேவனை குறைச்சி எடை போட்டிருப்போம். நல்லா கவனிங்க, இது ஒரு பக்கம். இன்னொன்னு, நம்ம செய்த பாவங்கள், தேவனை விட்டு பின்வாங்கி போயிருப்போம், இல்ல தவறான பாதையில நம்ம கடந்து போயிருப்போம், அதனால தேவன் நம்மளை கைவிட்டிருப்பாரோ? வசனம் சொல்லுது, எடுத்து படிங்க. ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? உன்னை எப்படி செபையாயுமை போல வைப்பேன்? இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. நிறைய நேரம் நம்மளுக்கு வருகிற உபத்திரங்கள், துன்பங்களை பார்த்துட்டு நம்ம கேட்போம். தேவன் சொல்லுகிறார் அதற்கு பதிலாக, எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி மத்தவங்களை ஒப்பு கொடுப்பேன்? நான் எப்படி உன்னை விட்டு கொடுப்பேன்? ஒரு தாய் தகப்பனை நீங்க கவனிச்சு பாருங்க. தாய் தகப்பனுக்கு முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு மொத்தம் 6 பேர், எங்க மாமனாருக்கு மொத்தம் 8 பேர். எங்க மாமனார் கூட பிறந்தவங்க, நேத்து அவருடைய மரணத்துல தான் அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னே தெரியும். அதுல பிள்ளைக்கு, பெற்றோருக்கு ஒரு எல்லா பிள்ளையும் சமந்தான், நல்லா வச்சுக்கோங்க. அதுல ஒரு பிள்ளை தவறு பண்ணது, ஒரு பிள்ளை பாவம் செய்து, ஒரு பிள்ளை அடங்காம போனாலும் அந்த தகப்பனாருக்கு யார் மேல அதிகமா கவனம் இருக்குன்னா, இந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் படிச்சுக்கும், இந்த பிள்ளை படிச்ச பிள்ளை, இந்த பிள்ளை சரியில்லை, என் பிள்ளை அந்த ஐயோ இந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படியா இருக்கும், இந்த பிள்ளையின் எதிர்காலங்கள் எப்படியா இருக்கும், அந்த ஒரு பிள்ளை மத்தியில தான் இருக்கும். ஆனா தேவன் தண்டிப்பாரா? பாத்தீங்கன்னா தேவன் தண்டிக்கிறவர் தான். தகப்பனார் தண்டிப்பாரா? ஆமா. 4 பிள்ளை இருக்குன்னா அதுல ஒரு பிள்ளை தவறு செய்துன்னா அந்த பிள்ளைய கண்டிப்பா தண்டிப்பார். ஆனா கைவிடுகிறவர் அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் கைவிட்டு உங்களை வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. நீங்க ஒரு விஷயம் அவர்தான் சொல்ற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்துல இரக்கத்தை பெறுவான வசனம் சொல்லுகிறது. நீ பாவம் செய்திருப்ப, ஒருவேளை அதனால பிசாசின் ஆதிக்கம், ஒருவேளை தேவன் கொஞ்சம் உங்களை என்ன பண்ணிருக்கலாம், பிசாசத்துல விட்டு கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாம். எப்படி யோபு கிட்ட, யோபு எப்படி தேவன் விட்டு கொடுத்தாரோ அதே போல. ஆனா உன்னை விட்டு கொடுத்தது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை புடமிடுவதற்கு, உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நேராக தேவன் கொண்டு போவதற்கு இப்படி ஒரு காரியங்களை உன் வாழ்க்கையில அனுமதிப்பார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கஷ்ட மத்தியில வந்திருக்கலாம், கடன் மத்தியில வந்திருக்கலாம், துன்ப மத்தியில, குழப்பத்தின் மத்தியில வந்திருக்கலாம். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இந்த மதிய வேலையில தேவ செய்தியை உட்கார்ந்து கேட்க வரீங்கன்னா உங்க வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தமா? நிறைய பேர் வெளியே இருந்து பாக்குறவங்க, வேலை வெட்டி இல்லப்பா, இந்த டைம்ல வேலைக்கு போகாம இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. வேலைக்கு லீவ் போட்டு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த டைம்ல சாப்பிடாம கொள்ளாம இந்த வசனத்தை கேட்கிறீங்கன்னா, நீங்க தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்மளுக்கு குழப்பம் என்னன்னா, கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரோ, கர்த்தர் என் பட்சத்துல இல்லையோ, நான் எவ்வளவு ஜெபம் பண்றேன், எவ்வளவு உபவாசம் போடுறேன், நான் கர்த்தர் இடத்துல கண்ணீர் மத்தியில மன்றாடிட்டேன், ஆனா எனக்கு வழி கிடைக்கலையே. தேவன் சில நேரங்களில் ஒரு திட்டங்களை வைத்திருப்பார். வசனம் சொல்லுது, திரும்பி படிங்க, ஓசியா 11:8 படிங்கல. எப்பிராயீமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? சில நேரங்கள்ல தேவன் உன்னை விட்டு கைவிடல, உன்னை விட்டு ஒதுங்கி இருப்பார். நம்ம அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு மனுஷன் பக்கத்திலையும் வலது பக்கத்துல தேவ ஆவியான வல்லமை இருக்கும். அது தூதன் ரூபல்ல
ஒரு தூதனை கர்த்தர் உனக்காய் வேலி அடைக்க வச்சிருப்பார். அந்த தூதனுக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். தேவன் கொடுக்கிற அந்த கட்டளைபடியாகவே உன்னை பாதுகாத்து கொண்டு உங்களுக்கு தேவையை சந்தித்து கொண்டிருப்பான். எப்படி வலது பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறானோ, இடது பக்கத்துல சத்ரு அந்த லூசிபர் என்ன பண்ணுவான்னா, ஒரு சாத்தானை, ஒரு அசுத்த தூதனை உன் இடது பக்கத்துல வச்சுட்டு அந்த சாத்தானுக்கு இங்க கனெக்டிவிட்டியில இருக்கும். நீ எப்பப்பெல்லாம் தேவனிடத்துல போறியோ அப்பப்பெல்லாம் இந்த சத்துருவின் வல்லமைகள் ஜாஸ்தி ஆகுமா? எப்படி நீ இந்த பக்கம் சாயும் பொழுதுலாம் இதுல வல்லமை ஜாஸ்தி ஆகும். உன்னை கெடுக்கும்படியாக, உங்களை அழிக்கும்படியாக, உன் பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாக, உங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கும்படியாக, உங்க சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக, இப்படியே அவன் குழி நோண்டி கொண்டே இருப்பான். நம்ம எப்பப்பெல்லாம் நம்மள எப்படி பண்ணுவோம், ஆசை, இச்சை, மோகம், பணம், ஆசை, இப்படி ஏதாவது ஒண்ணு காட்டி பிசாசு பக்கமா நம்ம இப்படியே ஓடிக்கொண்டிருக்க. இங்க இருக்கிறாரு, இங்க தேவன் இருக்கிறார், இந்த பக்கம் சாத்தான் இருக்கு. நீ இந்த பக்கம் திரும்பி இப்படி டிராவல் பண்ண போறனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நீ முன்னாடி போ, நான் உனக்கு பக்கபலன் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றது, முன்னாடி போகாம திரும்பி இவன் பக்கம் சாயும் பொழுது தேவன் துக்கப்படுகிறவரா இருப்பார். மனவேதனைப்பட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த தூதன் இருப்பான் பாத்தீங்களா, தூதன் இருப்பான், ஆனா செயலிழக்கப்பட்ட தூதனா இருப்பான். கர்த்தரிடத்துல இருந்து அங்க வார்த்தை வராததுனால, அவனுக்கு வல்லமை இல்லாதனால அவன் செயலிழந்து போய் அமைதி காத்து கொண்டே இருப்பான். நல்லா கவனிங்களே, கம்யூனிகேஷன் இருந்தா தானே, ஒரு அதிகாரி கிட்ட இருந்து எனக்கு வார்த்தை வந்தா தானே அவன் செய்வாங்க. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். இங்க இந்த தூதனுக்கு உத்தரவு வராதபடி தேவன் அமைதி காக்கிறதுனால, இவனுக்கு நீ என்ன தவறு செய்த என்ன பண்ணாலும் இவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா மனம் அங்கலாய்த்து கொண்டே இருக்கும். ஐயோ என் பிள்ளை தவறாய் போகுது. ஏன்னா நியமிச்சாச்சு, கூட வச்சாச்சு, கூட ஒரு பாடிகார்டு வச்சாச்சு. ஒண்ணு இல்லை, நம்ம வீட்டுக்கு எனக்கு வேலை செய்வதற்கு யாரோ ஒருத்தர் பணிவிடைக்கு சம்பளத்துக்கு வந்தாலும் சரி, நான் கஷ்டப்பட்டேன்னா அவங்க தாங்க முடியாது. எனக்கு ஒரு பிரச்சனை அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா என் நலனுக்காக அவங்க விரும்புகிறவர்கள். இங்க இந்த தூதன் மனம் நொந்து கொண்டே இருப்பான், ஏசப்பா விட்ட மொன்றாடி கொண்டே இருப்பான். ஆனா அவர் இறங்க முடியும். ஏன்னா நம்ம பார்வை எங்க இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. பிசாசன் பக்கம் இருக்கிறதுனால ஒருவேளை நீ கொஞ்சம் திருமணம்னா இங்க இருந்து பரத்துல இருந்து உனக்கு ஒரு உதவி வரும். ஏன் சில நேரங்கள்ல இந்த எபிரகாம் பிரச்சனை மாற்றான்? ஏன் தேவனால் புறக்கணிக்கப்பட்டவனா காணப்படுறான்? சில நேரம் கைவிடப்பட்டவன் போல காணப்பட்டான். கைவிடப்பட்ட போல் காணப்பட்டான்னா அவன் வாழ்க்கையில சில தவறுகளை பண்ணி கொண்டிருந்தான். ஓசியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா. விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான், அவனை போகவிடு. எங்க இருக்கிறான் தேவன்? யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 4-5 பாத்தீங்கன்னா, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பாயிருக்கிற எந்த ஒரு சொரூபத்தையும் எந்த ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அல்லேலூயா. நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகி கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். நீங்க செய்யற விக்கிரக ஆராதனை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரையும் தேவன் அதற்கு தண்டனை கொடுப்பாராம். யாதொரு வானத்துக்கு கீழே தண்ணீர்ல ஓவியத்தையும் சிற்பங்களையும், ஓவியம் படத்துல வரைஞ்சது பிரிண்ட் பண்ணது சிலைய வணங்க கூடாதுன்னு நம்ம என்ன பண்றோம்? நான் சபைக்கு வந்துட்டேன், நான் வணங்க மாட்டேன், மாதாவை மட்டும் அடிக்கடி வணங்கிப்பேன். ஏசப்பா சிலை தான் இருக்கு, ஏசப்பாவை தான் நான் வணங்கிக்கிறேன். செயின் ஒண்ணு போட்டிருப்பீங்க, அதுல ஒரு கிராஸ் வச்சுட்டு அதை தான் வணங்குறேன்னு வசனம் தெளிவா சொல்லுது. இது எனக்கு அருவருப்பானது. 10 கட்டளையில இது 2வது கட்டளை. ஆனா இதை செய்வோம். சில பேர் இதெல்லாம் தான் கடந்து வந்துருவாங்க. இந்த மாதிரி வீட்டுல ஒரு மரண காரியம் வந்துட்டா போதும், ஐயோ என் பிள்ளை போயிட்டாரு, என் வீட்டுக்காரர் போயிட்டாரு, போட்டோ செஞ்சு வீட்டுல வச்சுக்கிட்டு அதுக்கு டெய்லியும் அது பூஜை பண்ணிட்டு வணங்கி கொண்டு அந்த உருவத்திற்கு அந்த ஆத்மா என்ன பண்ணிடுச்சு? தேவனிடத்துல போயிடுச்சு, சரீரம் மண்ணுக்கு போயிடுச்சு. அவர் உருவத்தை எடுத்து வழங்கிட்டு இருக்குன்னா சாத்தான் அதுல உட்காந்துருவான். தேவன் எதற்கு சில நேரங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்கள் கெட்டு போகிறது, மாந்திரிக சூனியம் செய்வன உங்க வாழ்க்கையில பலிக்குதுன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில விக்கிரக ஆராதனை நீங்க பண்ணி இருப்பீங்க. நான் ஏதோ பூஜை தான் பண்ணாங்க, நான் ஒன்னும் பண்ணலையே. நான் விளக்கு தான் ஏத்தன, ஒன்னும் பண்ணலையே. நான் மெழுகுவத்தி தான் ஏத்தன, ஒன்னும் பண்ணலையே. அது ஆராதனைக்கு உட்பட்டது. இந்த மாதிரி நீங்க தவறு பண்ணி இருந்தீங்கன்னா கர்த்தரிடத்துல இன்னைக்கே ஒப்புரவாயிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுங்க, வெளியே வந்துருங்க. இல்லைன்னா அந்த பாவம் உங்களுக்கு கடந்து கொண்டே இருக்கு. இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. உலகத்துல இருக்கும் 1000 கருத்து சொல்லுவான், இது எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க சித்தப்பா, பெரியவர், எங்க மூதாதையர். ஆனா தேவன் என்ன சொல்லுகிறார்? இது எனக்கு அருவருப்பானது, இது பாவம் என்று அவர் ஆணித்தரமாய் அழுத்தமாய் அது பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தெய்வ வல்லமை உங்க மத்தியில இறங்கி கொண்டிருக்கு. தேவனால் கூடாத காரியம் இவ்வுலகில் ஒன்றுமே இல்லை. இப்ப தேவன் எப்படி இருக்கிறாரு?
அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். சில பேர் வானத்தை பார்த்து ஆண்டவரே சூரியனையும் சந்திரனையும் பூமியையும் நிலத்தையும் இதையே நம்ம வணங்கி கொண்டு இருப்போம். தேவனுக்கு இது பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. செத்து போனவர்களும் சரி, எந்த ஒரு கடவுளை சொல்லி மனுஷனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஓவியமோ எந்த ஒரு சிற்பமோ வானத்து மேலேயும் தண்ணீரை, சில பேர் தண்ணீரை கடவுளா பார்ப்பாங்க. இதெல்லாம் கர்த்தர் சொல்றாரு, அதுக்கு ஒப்பா என்னை வைக்காத, நான் இவைகளுக்கெல்லாம் மேலானவர். நான் ஏசப்பா போட்டோ தான் வீட்டுல வச்சிருக்கிறேன். அதனாலதான் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இல்ல. ஜீசஸ் கால்ல பாவம் அவங்க அவர் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு நினைவாக அவர் போட்டோ வச்சிருக்காங்க. அதுல குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அந்த போட்டோ கீழே வச்சுட்டு அவர் போட்டோ முத்தம் கொடுத்துட்டு போறாரு. ஏன்னா வாசல்ல இருக்கு, அதை வேணான்னு சொல்ல கூட அங்க யாருமே இல்லை, அங்க தெரியல. நம்மளே ஒரு காரணமா என்ன பண்ணுவோம், ஒரு போட்டோவை வச்சு அதை வணங்க நம்மளே என்ன பண்ணுவோம். சில பேர் வசனத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனாலதான் வசனத்துல இப்ப என்ன பண்றோம், எங்க போட்டோ வைக்கிறோம், அந்த வசனத்துல ஜீசஸ் மாதிரி ஒரு போட்டோ வச்சுட்டா போதும், எதோ மாறினாலும் சரி அந்த போட்டோ மாறாது. இன்னைக்கு நம்ம அதுக்கு ஒரு பாவம், இதெல்லாம் ஒரு பாவம். ரெண்டாவது ஒரு காரியமா சொல்றேன், 3 காரியம் தான் நான் சொல்ல போறேன். நம்ம ஏன் தேவனால் மறக்கப்படுகிறவர்களா இருக்கிறோம், அதற்கு ஒரு காரியம். ரெண்டாவது எடுத்து அதே ஓசியா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்களேன். எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசிரி அண்டைக்கு போய் யாரை ராஜ்யவிடத்தில் ஆள் அனுப்பினான், ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று. இங்க நிறைய பேர் இதுதான் முக்கியமான காரியம். உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்துருச்சுன்னா உடனே நீங்க எங்க போவீங்கன்னா மருத்துவத்தை தேடி போவீங்க. இவன் என்ன பண்ணிட்டான்னா நம்மள பொழுது அவனும் பண்றான். ஆனா கர்த்தர் எதை விரும்புவார், நான் எல்லாமே கர்த்தர் சத்தத்துல இருக்கேன், எனக்கு உனக்கு வருமானத்தை கொடுக்கிறது கர்த்தர், நல்லா கவனிங்க, ஆரோக்கியத்தை கொடுக்கிறது கர்த்தர், சேலரியை கொடுக்கிறது கர்த்தர், சமாதானத்தை கொடுத்தது கர்த்தர். ஆனா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதை சுகமாக்குறது மட்டும் உங்க டாக்டர். சுகமாக்கிட்டு ஒண்ணுமே முடியலன்னா பேர் தான் கர்த்தரத்துல வந்து உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே நீ தான் எல்லாம். தேவன் எதை எதிர்பார்ப்பார்னா ஆரம்பத்திலேயே சின்ன தலைவலியா ஏசப்பா இது சுகமாக்குங்க, மாத்திரை போட்டா ஒரு நாள்ல சுகமாகும், நீ ஜெபம் பண்ணினா 2 நாள்ல சுகமாகும். அந்த ஒரு நாளை உன்னால என்ன பண்ண முடியாது, கடந்து போவாததுனாலதான் இந்த பிரச்சனைக்கு நேரா நீ கடந்து போவ. இதை நீங்க டிசைட் பண்ணிடுவீங்க, இந்த ஜுரத்தெல்லாம் நான் பக்கத்துல இருக்க எங்க ஃபேமிலி டாக்டர் தான் சுகமாக்குவார். இவன் என்னை சுகமாக்க தேவனால் கூடாது, வேற ஒருத்தரை தேடி போனான். அங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க எவ்வளவு பலவீனத்தோடு வந்திருக்கலாம், என்னை சுகமாக்க தேவன் இருக்கிறாருன்னு நீ எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ தேவன் உன்னை கைவிட மாட்டார். நம்ம எல்லாம் இங்க இருந்து பேசுவோம், ஆனா போன உடனே மாத்திரையை தேடிப்போம், ஜெபத்தை தேடிப்போம், போக மாட்டோம். தேவன் மேல அந்த பிரியத்தை வைக்க மாட்டோம். தேவன் எனக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழ் மனசுல இருக்க மாட்டோம். ஒரு வசனத்தை படிப்போமா, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கள. நம்முடைய மீறல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் கர்த்தர் சொல்றார், உன்னாலதான் நான் காயப்பட்டேன், ஆனா உனக்கு சமாதானம் உண்டாக்கும்படியாக ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் அவர் தழும்புகளால் நீங்க சுகமாக்கப்படுவீர்கள் என்று வசனம். நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பலவீனம் வந்துட்டாவே, சோறு வந்துட்டா கர்த்தரை தேடி போக மாட்டோம். குடும்பத்துல ஒரு நெருக்கம் வந்துட்டாவே மனுஷனை தேடி போறோம், தேவனை தேடி போக மாட்டோம். தேவ சமூகத்துல காத்திருப்போம், தேவன் யுத்தம் செய்வார்னு நம்மளுக்கு எண்ணமே இல்லை. அப்படி பண்ணலாமே. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துக்கங்களை என் தேவனால் சந்தோஷமாய், அவர் தழும்புகளால் உன்னை சுகமாக்குகிற தேவன், உன்னை கைவிடுகிறவர் அல்ல, உன்னை விட்டு கொடுக்கிறவர் அல்ல. ஐயோ ஒருவேளை சாத்தான்ட்ட என்ன விட்டு கொடுத்துட்டாரா, இல்ல, நீங்க தான் அவரை தேடல. நான் உன்னை கைவிடுவேனா கர்த்தர் கேட்கிறார், நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனாப்பா. நம்ம அவரை கேட்டுட்டே இருக்கிறோம், ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னா அவரை விட்டுட்டு வேற ஒண்ணு வணங்கி கொண்டு இருக்கோம். சில விக்கிரக ஆராதனை எதற்கு ஒப்பா இருக்கும்னா, சில தலைவர்களை, சில மனிதர்களை கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பி வாழ்ந்து கொண்டிருப்போம். இவங்க தான் எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க மூலமா எனக்கு உதவி வரும்னு. இல்ல, மனிதர்கள் மூலமா தான் உதவி வரும், ஆனா எங்க இருந்துன்னா கர்த்தரிடத்துல இருந்து மனிதர்கள் மூலமா உனக்கு வரும். அல்லேலூயா. நீ மனிதரிடத்துல டைரக்டா போனேன்னா உனக்கு துன்பம் மட்டும்தான் மிச்சம், வேதனை மட்டும்தான் மிச்சம். நீ தேவனிடத்துல போயிட்டு நிற்கும் பொழுது உன்னை தேடி தானா சில மனிதர்கள் வருவார்கள். அல்லேலூயா. அவர்கள் மனிதர்கள் தேவனால் பயன்படுத்துகிற ஒரு தேவ தூதனாய் காணப்படுவார். அவர் சொல்லுகிறார், உங்க அக்கிரம நிமித்தமா நான் காயப்பட்டேன், நெருக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்டேன், ஆனா என் தழும்புகளால் நீ பண்ண அதே தவறுனால என் காயத்தினாலே உன்னை குணப்படுத்துற. எவ்வளவு பெருமை பாருங்க. உன் கண்ணீரினால தேவ சமூகத்துல அமர்ந்து நீ எவ்வளவாய் கண்ணீர் விடுகிறாயோ அவ்வளவாய் உன் வாழ்க்கையில் ஒரு
பலனை கத்தர் கொடுக்கிறவரா இருக்கு. நீ மனிதரிடத்துல அழுவதை விட்டுடு, மனிதரிடத்துல கெஞ்சறதை விட்டுடுங்க. அந்த கெஞ்சறதை தேவனிடத்துல ஜபமாய் மாத்துங்க. தேவனிடத்துல கண்ணீரை விடுங்க. தேவன் சமூகத்துல சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் தேவன் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கு. என் புள்ள மாறட்டும் மாறட்டும் மாறட்டும், நீ கேட்க கேட்க உன் புள்ள மாற மாட்டான். இவங்களை மிரட்டலாம், இவங்களை திட்டலாம், இவங்களை அதிகாரத்துல மாத்திரம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க தேவ சமூகத்துல அமர்ந்து நீ கண்ணீர் விட 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 தேவன் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவரா. அவர் தழும்புகள் உன்னை சுகமாக்கும். அவர் தழும்புகள் என்னை சுகமாக்கும். 2 நாளாகும் 16:12 சொல்லுகிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல அதிகாரிகளையே தேடினான். ஆசான் தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட நித்திரை அடைந்தான். ஆசா என்றவன் என்ன பண்ணிட்டான்னா கர்த்தரை சேவித்தான். ஆனா அவனுக்கு பலவீனம் வந்த பிறகு மருத்துவரையே சார்ந்திருந்தான். அதனால அவன் சாவர வரையும் அந்த 40 ஆண்டுகள் அவன் வியாதி அவனை விட்டு போகல. சில நேரம் பிபி சுகர் பிபி ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த மாறுமாமா மருத்துவம் சொல்லுதா? பிபி சுகர் மாத்திரை போடுறவங்க என்னைக்காவது அந்த மாத்திரை விட்டுட்டேன்னு சொல்றீங்களா? மாத்திரை நீ விட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னாவே அடுத்தது உனக்கு ஸ்ட்ரோக்கு தான். ஆனா சாட்சி உண்டு. என் குடும்பத்துல எங்க அம்மா உண்டு. எங்க அம்மாக்கு பிபி 7 மாத்திரை போடுவாங்க. நல்லா கவனிங்க. சபைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த பிபி மாத்திரையே தான் வாழ்றாங்க. கர்த்தர் ஒரு நாள் வசனத்தை கேட்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், நான் இனி இந்த மாத்திரை போட மாட்டேன். உடனே ஊழியக்காரர்ல இருந்து உறவுகள் இருந்து சொல்றாங்க, பிபி மாத்திரை கம்மியாவது போடு, போடாம விட்டுறாத. ஒரு நாள் என்ன பண்ண உடனே தூக்கிடும். அவங்க மாத்திரையை விடும் பொழுது எனக்கு தெரியும் அவங்களுக்கு வயசு 48 வயசு இருக்கும். இப்போ அவங்களுக்கு வயசு 68 கிட்ட கடந்து போய் கொண்டிருக்கு. பிபி மாத்திரை எல்லாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. 2 நாளா டூருக்கு எங்க கன்னியாகுமரிக்கு போயிருக்கிறாங்க. நம்மளால பக்கத்துல போக முடியாது. ஏன்னா யாரை சார்ந்து வாழ்றோம்? பாஸ்டர் சொல்லிட்டார். என்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு ஒண்ணு. ஒரு பொண்ணு கால் பண்ணி எனக்கு ஜெபம் பண்ணாரு. எங்க டிவி சேனல்ல யாரோ ஒருத்தர் அவங்க சர்ச்சுக்கு போற ஒரு அம்மா பிபி இருந்திருக்கிறாங்க. அவரு செய்தியில விசுவாசத்துல நீ ஜெபம் பண்ணுமான்னு விசுவாசத்தை சொல்றாரு. இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தரிடத்துல சரியான ஜெபம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு. அவன் வசனத்தை கேட்டு உடனே என்ன பண்றாங்க, வசனம் பாஸ்டர் சொல்றாரா ஏசப்பா சொன்னதா? ஏசப்பா சொன்னதை இவர் வசனமா சொல்றாரு, ப்ரீச் பண்ற. இப்ப நீ அவர்கிட்ட கேட்டதை நான் சொல்றேன். உடனே அவங்க என்ன பண்றாங்க, மருந்தெல்லாம் விட்டுட்டு 6 மாசம் மருந்தே போடுறது இல்லை. கர்த்தர் பார்த்தவர் 10 பார்த்தவர். சடனா பிபி ஷூட்டப் ஆகி கோமா ஸ்டேஜ் வரையும் போயிட்டாங்க. இப்ப அந்த பாஸ்டர் யாருன்னு தெரியல இருக்கிறாங்க. இதுல எங்க டிவி சேனல் இருக்க எனக்கு போன் பண்ணி அந்த பொண்ணு என்ன மிரட்டுது. எங்க அம்மாக்கு மட்டும் எதாவது ஆயிடுச்சுன்னா நீங்களாம் நீ யாருமா நீ பேசுற என்ன கேட்டாதான் அது கதையை சொல்லுது. அம்மா அந்த பாஸ்டர் வேற. சரி ஃபர்ஸ்ட் சரிங்க ஐயா, அவர் வேறையா இருக்கட்டும், அவர் சொன்னது தப்பா ரைட்டா? நான் சொன்னேன், நீ என்கிட்ட கருத்து கேட்கறதுனால சொல்ற. விசுவாசிச்சா தேவன் பெரிய பெரிய அதிசயங்களை செய்வார். ஆனா அவர் சொல்றார் வசனம், கடுகளவு விசுவாசம், உண்மையான விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னா தேவனோடு கனெக்டிவ். பாருங்க, நிறைய பேர் உண்மையாவே விசுவாசத்துல இருப்பாங்க, ஆனா கர்த்தருக்கும் அவங்களுக்கு தூரத்துல இருப்பாங்க. ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, பரிசுத்த வாழ்க்கை இருக்க, ஆனா விசுவாசத்துல இருப்பாங்க. விசுவாசம் எல்லாத்திலையும் விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு தேவையானதுல மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா, கண்டிப்பா நான் இந்த வீட்டை கட்டுவேன், கண்டிப்பா எனக்கு குழந்தை பிறக்கும், கண்டிப்பா என் கூட கணவன் மாறுவான், இப்படின்னு இந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. கண்டிப்பா என் பிள்ளை ரட்சிக்கு வருவான், இந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா விசுவாசம் எல்லா விஷயத்திலும் இருக்காது. விசுவாசம்னா என்ன, இவர் தான் ரட்சகர்ன்ற அந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. அவர் கொடுத்த அந்த கட்டளைகளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ஆலயத்துக்கு சரியா போக மாட்டாங்க, சரியா ஜெபிக்க மாட்டாங்க, வசனத்துல ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. விசுவாசம் என்பது எல்லாத்திலையும் இயேசுவை உண்மையாவே எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கணும், அதான் காரணம். எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காது? எங்க அப்பாட்ட கேட்டா அவன் நான் சொல்றதை கேட்க மாட்டான், சரியா ஸ்கூலுக்கு போக மாட்டான், சரியா படிக்க மாட்டான், அவன் பாவ வாழ்க்கையில இருக்கிறான், நான் சொல்றதே கேட்க மாட்டான், எனக்கு இந்த பிள்ளைய பிடிக்காதுன்னு அப்பா சொல்றாரு. ஆனா நான் சொல்றேன் எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு.
நான் சொல்றது கரெக்டா, எங்க அப்பா சொல்றது கரெக்டா? எங்க அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கினாதான் எங்க அப்பா மேல நான் உண்மையா அன்பு வச்சிருக்கேன்னு அர்த்தம். அல்லேலூயா. எப்ப எனக்கு எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னா, எங்க அப்பா சொல்றதெல்லாம் என் ஆசை, எனக்கு பிடிச்ச பிரியமானது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க அப்பா அம்மா சொல்றதுபடி நான் கீழ்ப்படுகிறேன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சொல் பேச்சு நான் கேட்கிறேன். அப்ப உண்மையாவே அவங்க எங்க அப்பா அம்மா நான் விசுவாசிக்கிறேன். அதேதான் இயேசு இடத்துல நீ விசுவாசிக்கிறேன்னா, இந்த விசுவாசம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நீ வச்சுட்டு மீதி இருக்கிற இடத்துல நீ கோட்டை விட்டீங்கன்னா அந்த விசுவாசம் இல்லை. இவ்வளோத்தையும் அந்த அம்மாட்ட நான் கொடுக்குறேன். கரெக்டமா உங்க அம்மா சர்ச்சுக்கு போறாங்களா? அவங்க மாசத்துல அவங்க எப்படி போவாங்க? நாங்களாம் கூட்டின்னு போனா தானே, வாரத்துக்கு ஒரு நாள் தான், மாசத்துக்கு ஒரு நாள் தான். பைபிள் படிக்கிறாங்களா? இல்லை. ஜெபம் பண்றாங்களா? இல்லை. கோபம் பண்றாங்களா? நல்லா பண்ணுவாங்க. அசிமா பேசுவாங்க? நல்லா பேசுவாங்க. அப்ப நீ என்ன விசுவாசம்? உனக்கு தேவைக்கு மட்டும் நீ விசுவாசத்துல வச்சுக்கிட்டு மற்றதுல எல்லாம் நீ கோட்டை விடுறன்னா அது விசுவாசம் இல்லை. மருத்துவத்தில் சில பேர் என்ன பண்ணுவோம், வசனத்தை கேட்ட நான் இனில இருந்து மறந்துடுக்கல. விசுவாசம் என்பது நீ எல்லாவற்றிலும் விசுவாசம் வைக்கணும். தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது. ஏசப்பாவை எனக்கு பிடிக்கும் இல்ல, எப்படி பிடிக்கும்னா அவருடைய கட்டளையும் கற்பனையும் நான் கை கொள்றேன், அவர் சொன்ன வாக்கை நான் மீறாம இருக்கிறது தான் அவர் மேல உண்மையா அன்பு வச்சிருக்கிறதுக்கு அர்த்தம். ஜெபிங்க நல்லா. நீங்க விசுவாசத்துல மருந்து வேணாம். எனக்கு நான் மனுஷனை நம்ப மாட்டேன், இந்த விக்கிரகங்களை நம்ப மாட்டேன், ஏசப்பா தான் எனக்கு எல்லாம்னா அவர் சத்தியத்துல நிலைச்சிருக்கணும். வீட்டுல சண்டை போடும் பொழுது தேவன் சொல்லுகிறார் இன்னொரு கண்ணை காட்டுன்னு. நம்ப அப்படி இல்ல. புதிய ஏற்பாடு வேணாம், பழைய ஏற்பாடு. யுத்தத்துக்கு யுத்தம், அவனை அடி. புதிய ஏற்பாட்டுல சொல்றாரு ஒரு கண்ணத்தை காட்டுப்பா, ஒரு இன்னொரு கண்ணை அடி காட்டு. நம்ம காட்டுவோமா? உனக்கு தேவைன்னா பழைய ஏற்பாடு, தேவைன்னா புதிய ஏற்பாடு, தேவைன்னா ரெண்டுமே வேணாம், நானே ஒரு ஏற்பாடு எடுத்துக்கிறேன். கோவப்படுற நேரத்துல கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருப்பாரு. நீ விசுவாசி தானே? ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஒரு முறை தெரியாம பண்ணுவேன், அடிக்கடி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அங்க ஏன் கர்த்தர் அவனை விட்டு விலகின மாதிரி இருந்ததுன்னா, ஒருவேளை விக்கிரக ஆராதனை, அவன் ரெண்டாவது மருத்துவம் தேவனை சார்ந்தே போல. ஆனா தேவன் சொல்றார் தழும்புகளால் சுகமாக்க முடியும். இந்த சபையில காட்டுறாதா ஜெபம் பண்ணும் பொழுதெல்லாம் அந்த விசுவாசத்தின் அடையாளம் தான் இங்க வந்து அநேகர் சுகப்பெற்று போறது. அடுத்தது இன்னொரு மிஸ்டேக் ஓசியா பண்ணா. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்களே. எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். ஆவிக்குரிய பிள்ளைகளோடு உன் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சபையில வந்தா கூட நல்லா ஜெபிக்க. நம்ம சொல்லுவோம் ஸ்கூல்ல போனா நம்ம பிள்ளைங்களை பார்த்து, படிக்கிற பிள்ளையோட சேர போய் பொறுக்கி கூட சேர்ந்துருக்கேன், அவன் சரியில்லாத போய் அவன் கூட சேர்ற, இப்படிதான் நம்ம திட்டுவோம். பெரியவங்களாயிட்ட உங்களை பார்த்து கர்த்தர் திட்டுவார். சர்ச்சைக்கு வர ஜெபிக்கிற நல்ல ஜெபிக்கிற இங்க சபையில யார் ஜெபம் பண்ணாம இருக்குதோ ஊர் சுத்துதோ அதுகிட்ட தான் ஐக்கியம் வச்சுன்னு இருப்பேன். சபைக்கு உள்ள வரால், சபைக்கு உள்ள வரல, மீதி வெளியே பார்த்தீங்கன்னா உங்க சிநேகம், உங்களோட ஐக்கியம். தவறான நபர்களும் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னா நல்லா கவனிங்க. அபிஷேகப்பட்ட இடம் உன் வீடு, ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. உன் வீட்டுல ஒண்ணும் இல்லை, மற்றவங்க யாரோ கடனா இருக்காங்கன்னு சொல்லி உன் வீட்டுல உட்காந்து 2 நாள் அழுதுட்டு போட்டுமே, அடுத்தது உங்க வீட்டுல அந்த பிரச்சனை வரலன்னு எனக்கு கேளுங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் சண்டை போடுறாருங்க, உங்க வீட்டுல வந்து யாரும் அழுதுட்டு போவாங்க, அடுத்த நாள் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல சண்டை விழுந்துருக்கும். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கும்? ஏன்னா உன் அபிஷேகத்தை இன்னொருத்தர் மேல இருக்கிற அந்த பிரச்சனை, உனக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வச்சிருப்பாரு, இன்னொருத்தருக்கு ஒரு அபிஷேகத்தை வச்சிருப்பாரு. அவனுக்கு கேட்ட கிரியை கேட்டவாரு. அவன் துன்பப்படுற நேரத்துல உன் வீட்டுல வந்து உட்காந்து ஒயன்னு அழுதுட்டு அவன் பிரச்சனை சொல்றான்னா உன் அபிஷேகம் மாறி போயிடும். நீ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனா அவர்களோடு கூட்டணி வச்சுக்க கூடாது, அவர்களோட ஐக்கியம் கூட. உன் ஃப்ரெண்ட்ஷிப் யாரு உலகத்துல சொல்ல, உன் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு உனக்கு நான் சொல்றேன். நம்ம யாருக்கிட்ட பழக்கிற ஒன்றும் இல்லாம ஒரு வாலிப பிள்ளை, ஒரு பையன், நான் சபை ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம். இப்போ ஒரு வாலிப பிள்ளைங்கிட்ட நான் ஃப்ரீயா பேசுறேன். அதுல ஒரு பையன் மட்டும் உம்முனே இருக்கான். நான் அவன்கிட்ட கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு, நான் உன் அண்ணன் மாதிரி தாண்டா, ஏன்டா எப்போதும் உம்முனே இருக்க, எஸ்ஸப்ப தாண்டா எல்லாம், உன் பிரச்சனை என்ன சொல்லு 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 சொல்லுன்னு டக்குன்னு வாயை திறந்து ஒரு விஷயத்த சொன்னான். அது எனக்கு அதிர்ச்சியா போயிடுச்சு. பாஸ்டர், நான் கருப்பா இருக்கேன் பாஸ்டர், என்னை ஒரு பொண்ணு கூட லவ் பண்ண மாட்டேது பாஸ்டர், எனக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நான் எதுக்கு ஜெபம் பண்ணு? இப்ப அந்த பையன்கிட்ட ஓப்பனா பேசுறேன்னா ஓப்பனா பேசிட்டான். இப்ப நான் ஊழியக்காரனா இல்ல நான் உன் ஃப்ரெண்ட், உன் அண்ணன் மாதிரி நினைச்சிடா, ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கோ, என்கிட்ட பேசு, உனக்கு நான் ஜெபத்துல தாங்குறேன்னு. அவன் பிரச்சனை என்னன்னா, எனக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்டு பாஸ்டர். இப்ப நான் 12th படிக்கிறேன். இந்த 3 ஃப்ரெண்டுல ஒருத்தனுக்கு 2 லவர், 5வது வரையும் ஒரு பொண்ணு இருந்தது, இப்ப மாத்திட்டு வேற ஒரு பொண்ணு இருக்கா. இப்ப என்கிட்ட வெறுப்பேத்துற மாதிரி 2 பொண்ணுகிட்ட சாயந்தரம் ஒருத்தட்ட பேசுறான், ஈவினிங் ஒருத்தர் பேசுறான்.
இன்னொருத்தன அவன் 4 வருஷமா ஒரே பொண்ணு. சரிடா, உனக்கு என்னன்னா, என் கிளாஸ்ல என்ன ஒரு பொண்ணு கூட என்னை மதிக்க மாட்டேன், நான் கருப்பா இருக்க, நானும் எவ்வளோ ஃபேர் லவ்லி போட்டேன், என்னென்ன முயற்சி பண்ணிட்டேன், ஆனால் என்னென்ன பண்ண முடியல. இதுல இருந்து மீண்டு பார்த்தேன். நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நான் எனக்கு ஞானத்தை கொடுங்க, இவங்க கிட்ட பேசுறது. நான் அவன்கிட்ட சொல்றேன், கரெக்டா ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. நான் சொன்னேன், டே இப்போ நான் சின்ன வயசுல லவ் பண்ணியிருப்பேன்னா பண்ணிருக்க மாட்டேன். யோசிச்சுட்டே இருந்தான். எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லா இடம் வந்திருக்கோண்டா, ஆனா கர்த்தர் உனக்குன்னு ஒரு துணையை வச்சிருப்பார். அது நீ இப்ப பார்க்க மாட்டேன். இப்பயே நீ பார்த்துட்டேன்னா அந்த துணை உனக்கு வந்து தொல்லையா தான் இருக்கும். துணையா இருக்காது, உனக்கு தொல்லையா இருக்கும். கர்த்தர் வந்து அவங்களுக்கெல்லாம் கொடுத்த, நீ சொன்ன 8வது வரையும் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அதுக்கப்புறம் மாத்திரானா அது உண்மையான லவ்வா? இப்ப மாறி மாறி ஒருத்தன் என்ன பண்றான், 2 பேரை லவ் பண்றான். இது உண்மையான நம்பா? இது உனக்கு தேவையா? உண்மையான ஒரு லவ்னா, ஒரு உறவுனா உன்னை தேற்றுதா? உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கு சப்போர்ட், உன் வாழ்நாள் முழுவதும் முதிர் வயது வரையும் உன் கூடவே இருக்கிற ஒரு பார்ட்னரை கர்த்தர் தேடிட்டே இருக்கிறார். அதுக்கு தான் இது. அப்போ எப்போ அடுத்த மாசம் முடியுமா பாஸ்டர், நான் பாஸ்டிங் போட்டா முடியுமா? நான் சொல்றேன், நீ எவ்வளவு காத்திருக்கிறியோ, நீ தேடுனா அது என்ன இருக்காது, அது ஆசீர்வாதமா இருக்காது. தேவனே உனக்கு ஒண்ணு கொடுப்பார். அது எப்படி கொடுப்பாருன்னா, உன் பெற்றோர் மூலமா கொடுப்பாரு. அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்படி வர்றதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான் என் வாழ்க்கையா பாஸ்டர்? இன்னும் நான் சொல்றது அவனுக்கு என்ன பண்ணல, ஏத்துக்கல. நான் சொல்லி ஜெபம் பண்ணி அவன் மைண்டை மாத்துறதுக்கே 3 மாசம் ஆயிடுச்சு. இப்ப ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான். இன்னும் கல்யாணம் ஆகல அந்த பையனுக்கு, யாரையும் லவ்வும் பண்ணல. பாருங்க, கர்த்தர் பாருங்க, நம்ம தேவன் நமக்குன்னு ஒரு காட்டத்தை வச்சிருப்பார். இந்த பையன் கெட்டு போனதுக்கு, மனசு நொந்து போனதுக்கு காரணம் என்ன? இன்னொரு ஃப்ரெண்டு இப்படி இருக்கான். அந்த பையன்ட்ட காலேஜ் போன கேட்குறேன், பாஸ்டர் ஸ்கூல் ஆகுது பரவாயில்ல, காலேஜில் பொண்ணுங்க 1க்கு 4 வச்சுருக்குது, என் பசங்க தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கான். என் கொடுக்குற பொண்ணு சொல்லுது, பஸ்ஸில் வர்றதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு ஒருத்தன், வீட்டாண்ட ஒருத்தன், காலேஜில் ஒருத்தன், 3 பேரும் அந்த பொண்ணு பிக்கப் பண்ண இருக்கு. நான் கேட்டேன், உன் காலேஜில் எத்தனை பேரா இருக்காங்க உன் கிளாஸில்? என் கிளாஸ்ல வந்து 22 பேர் பொண்ணுங்க இருக்காங்க. ஓ சூப்பர். இதுவரையும் படிச்சல உன் பெண் ஃப்ரெண்டு மட்டும் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டு, ஒரு 10 பேர் இருப்பாங்க அப்படின்னு. சரி, பர்ஃபெக்ட் ஒழுக்கமான ஒரு ஆளை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு. அவன் ஒரு பொண்ணையும் சொல்லலை. சரிடா, உன் ஃப்ரெண்டுங்கள்ல ஒழுக்கமான ஒருத்தனை சொல்றான் அப்படின்னு, ஆம்பளை பசங்க. சரி, உனக்கு வர பொண்ணு தரங்கிட்டு போயிருக்கணுமா, ஒழுக்கமா இருக்க வரணுமா? ஒழுக்கமா இருக்கணும். ஏய், நீ பார்த்ததும் சரி, இத்தனை நாள் உன் கூட இருக்கவும் சரி, ஒண்ணு கூட ஒழுக்கம் இல்லாது, உனக்கு வரது மட்டும் ஃபாரின்ல இருந்து ஒதுங்கி வருமாடா அப்படின்னு. அப்பயும் யோசிக்கிறான். அதை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. குணசாலியின் ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? நீ கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது உனக்கென்றே ஒரு துணையை கர்த்தர் கொடுப்பார். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்தது. இது எனக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அவன் +2ல இருக்கும்போது பேசுனது, காலேஜுக்கு போய் ஒரு 1.5 வருஷம் எனக்கு கடந்து போனதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் இருதயத்தை தேற்ற என்னால முடிஞ்சது. நான் அப்பதான் சொன்னேன், உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மாத்து, ஒழுக்கமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடு. இப்ப நீ சொல்றீல்ல, யாரும் ஒழுக்கம் இல்லை, ஆம்பளையும் சரி பொண்ணு இல்லை சரி, அப்படி பட்டவங்கிட்ட உன் பழக்கம் இருக்கிறதுனால உன் லைஃப்ல நீ என்ன கத்துப்ப பாரு. அவங்க தவறு பண்ணதுனால உனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. லவ் பண்ணாம யாராவது இருப்பான், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. படிக்கிற ஆள் இருப்பான், அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. நல்ல பிசினஸ் பண்ண மைண்ட்ல இருக்க, அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோ. இங்க வசனம் சொல்லுது. எப்ராஹிம் என்ன பண்றானா, ஆவிக்குரிய பிள்ளைங்கிட்டையும் நல்ல உங்ககிட்ட ஐக்கியமே இல்லை. இதனாலதான் அநேக நேரம் அநேக இடத்துல கைவிடப்படுகிறவனா இருக்கிறான். அதே ஓசியா 7:9 பாருங்க. அந்நியர் தேவனுடைய பலத்தை என்கிறார்கள், அவனோ அதை அறியான், நரை மயிரும் அவனில் தெளித்திருக்கிறது. போதுமா? அந்நியர் என்ன பண்றாங்கன்னா தேவ பலத்தை புடுங்குறாங்க, அதுவும் தெரியாம அவங்ககிட்ட பழகுறான். ஓசியா 7:11 படிங்க. அதுலயே எப்ராஹிம் பேதையான புறாவை போல் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, நம்மனா அப்படிதான் இருக்கிறோம். புறா என்பது இது எப்படி இருக்கும், புறா கண்ணை பார்த்தீங்கன்னா அப்பாவி கண்ணை போல இருக்க, கண்ணீர் விட்ட மாதிரி இருக்கும். நம்மளும் அப்படிதான். உன் ஃப்ரெண்டை நம்பி இருப்ப, உன் சகோதரனை நம்பி இருப்ப, உன் குடும்பத்தை நம்பி இருப்ப, அவனோட ஸ்நேகம் வச்சிருப்ப. உன் குடும்பம் கெடுறதுக்கே யாருன்னா உன்னுடைய பழக்க வழக்கங்கள் தான். அவனுக்கு புத்தி இல்லை, அவனுக்கு புத்தி இல்ல. எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள். 1:1 படிமா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கன் ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அதனாலதான் வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், நல்ல பிள்ளையோட போய் பேசு, நல்ல பிள்ளைய உட்காரு. பெற்றோர்களுக்கு வேலை இல்லாம இருக்கும், ஆனா
உன் சிநேகம் எப்படி இருக்கோ அது உன் வாழ்க்கையை மாத்திடும். வசனம் சொல்லுது, துன்மார்க்கரிலும் பாவியிடத்திலும் பரியாசம். பரியாசம் என்ன அர்த்தம்? மற்றவங்களை பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்ல குறை சொல்லிட்டே இருப்பான். அவன் பக்கத்துல அவ பக்கத்துல போய் சேராத. உன் ஃப்ரெண்டை லிஸ்ட் எடுத்து பாருங்க, இந்த 3 பேரும் உன் ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க, உன் சொந்தக்காரா தான் இருப்பாங்க. இப்ப இருக்க கரண்ட்ல நீங்க ஏன் இப்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, ஏன் வேதனை இருக்கீங்களா? இந்த 3 நபரும் உங்க வீட்டுல உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. முதல்ல அவர்களை என்ன பண்ணுங்க, கட் பண்ணி பரத்துல இருக்கிற தேவனை சந்திக்க முயற்சி பண்ணுங்க. துன்மார்க்கன்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கம் துணிகரமா செய்வாங்க. 4 பேர் நீங்க வச்சிருப்பீங்க, ஏதாவது பிரச்சனை இவன்லாம் அவள் தான் அடிச்சிடுவான், 4 பேர் வாய ஆடுவா அப்படின்னு. துன்மார்க்கன் தெரியும், அவன் ரவுடின்னு தெரியும், பொறுக்கின்னு தெரியும், அவனை நீ சிநேகமா வச்சிருப்பீங்க. பாவிகள்ல என்ன அர்த்தம்? பாவம் பண்ணிட்டே இருப்பான், குடிப்பான், பெண்கள் விஷயத்துல, பண விஷயத்துல, எல்லா விதத்துல ஏதோ ஒரு பாவம் செய்து கொண்டே இருப்பான். பரியாசக்காரர்கள், மற்றவங்களை குற்றம் படுத்திக்கிட்டு, கிண்டல் பண்ணிக்கிட்டு, கேவலமா பேசிக்கிட்டு, இப்படி பண்றாள். இந்த 3 பேர் தான் நம்ம நண்பர்களா இருப்பாங்க. ஆமாவா இல்லையாமா? நீ ஏன் கஷ்டப்படுற? இதுதான் காரணம். இவர்களை நீ ஒதுக்குனாவே போதும், உன் வாழ்க்கை பரலோகத்துக்கு நேரா கடந்து போகும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 இருந்து 16 வரையும் படிப்போமா? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகளோடு பிணைக்க, இங்க பாருங்க, மத்த அவிசுவ கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல என்ன பண்ண வேணா, நீங்க பிணைக்கப்படாதிருப்பாயாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே. கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார், நீதியாய் ஒளியாய் வைத்திருக்கிறார், வெளிச்சமா வைத்திருக்கிறார். உனக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல, அநீதிக்கு உனக்கும் சம்பந்தம் இல்ல. ஏன்னா நீ விசேஷமாய் பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷ பாத்திரம். கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களை எடுத்து படிங்க. ஓசியா 11:9 கடைசி ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சிடறேன். என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். என் உக்கிர கோபத்தின்படி நான் உங்க இடத்துல செய்ய மாட்டேன். எப்ராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். நான் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் நீ பண்றதெல்லாம் பார்த்தா உன் மேல கோபம் இருக்கு, ஆனாலும் நான் உன்னை அழிக்க மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்த, நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தம். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். கர்த்தர் உன்னை அழிக்கிறவர் இல்ல, கைவிடுகிறவர் இல்ல. இந்த 3 காரியங்களை நீங்க மாத்துங்க. முதலாவது காரியம் விக்கிரக ஆராதனை. நீ விக்கிரகமா உன் வேலையோ இல்ல உன் குடும்பத்துல இருக்க யாரையோ நீ பெருசா நம்புறேன்னா அவங்கள விட்டுடு. 2வது சொல்லுங்களேன், ஐயோ அது சொன்னா என்ன பாஸ்டர்? 3வது அந்நியர். 2வது ஒரு வார்த்தையை சொன்னேன், நோட் பண்ணல. அப்போ தேவனை மட்டும் சார்ந்து இருக்கணும். விசுவாசத்துல மருத்துவரையோ மனிதரையோ உனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு யாரையும் சாம தேவனை சார்ந்து, தேவனை மட்டுமே நீ சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. என்ன நம்பி ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ்டர் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு வந்துட்டாங்க, நான் உதவி செய்வேனா செய்ய மாட்டேன்னா? வந்தவங்க 4 பேர்கிட்ட உதவி கேட்டு நான் 5வது என்கிட்ட வந்திருக்காங்கன்னா நான் நினைப்பேன், அவங்க கிட்ட தானே இருக்காங்க, அவங்க கிட்டையும் கேட்கறாங்களே, யாரோ ஒருத்தர் செய்வாங்க. என்னுடைய பிரசன்ஸ், எங்களுடைய உதவி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? கம்மியா தான் இருக்கும். என்னையே சார்ந்திருந்தாங்கன்னா என் முழு எண்ணங்கள் முழுவதும் அவங்களை தேற்றுவதை ஆற்றுவதை தான் காணப்படும். இன்னைக்கு வந்திருக்கிற அன்பு ஜனமே, உன் மேல பழி வாங்க, உன்னை அழிக்க அவர் மனிதர் அல்ல, உன் நடுவில் உலாவுகிற ஆவியானவர், உன்னை விடுதலையாக்க வந்தவர். இந்த 3 காரியங்களை விட்டுடுங்க. தேவையில்லாத சிநேகத்தை நாளிலிருந்து இல்ல, அடுத்த மாசத்துல, இப்பவே ரைட் நவ. நீ விடுதலையை எப்படி ஆசீர்வாதத்தை உடனே கேட்கிறியோ, இன்னிலிருந்து உன் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை மாறுவேன்னா, உங்க ஜபத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பீங்கன்னா, கர்த்தர் உன் பிரச்சத்துல இருக்கிறவரா இருக்கிறார், உன்னை கைவிடுவவர் அல்ல. எபிராயரே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படி உன்னை நான் கைவிடுவேன். இன்னைக்கு நீங்க கைவிடப்பட்டவர்கள் அல்ல. சொல்லுங்களேன். அப்படி எழுந்து நின்று அல்ல கண்களை மூடி நம்ம 5 நிமிஷம் நம்ம ஆவியில நிரம்பி ஜெபிக்க போறோம். ஓ ரபா தடா ஹந்தடா கதலா ஷதலா தடபா லைவ் இருக்கட்டும். இயேசுவே உன் மகிமை இருக்கட்டும், உன் மகிமை இறங்கட்டும். அப்பா கண்களை மூடி ஜெபிங்க. அப்பா நான் ஏதாவது விக்கிரக ஆராதனை பண்ணி இருப்பேன், உமக்கும் மகிமை செலுத்தாதபடி மற்ற அப்பா காரியங்களுக்கு, விக்கிரக காரியங்களுக்கு நான் மரியாதை செலுத்திருப்பேன். மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. கேளுங்க. வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து வாயை திறந்து ஓ டபா ஹபா 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 ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ ரபா தடா ஹந்தடா கதலா ஷதலா தடாங்கடா தடபா ஓ நம ஹந்தடா ஷக்யாந்தடோ தடபா ஓ ரபா ஹபா 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 ஹபா
துதிக்கிறோம் 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 ஆவியானவரே ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. மகிமை 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 மகிமை. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஓ ரபா லாதடா அந்தடா கதலாதடா கதலாதடா. ஓ ரம அந்தடா ஷதலாதடா அந்தடா கதலாதடா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. அப்பா விக்கிரக ஆராதனை இனி செய்ய மாட்டேன் சொல்லுங்க. அப்பா விக்கிரக ஆராதனை இனி செய்ய மாட்டேன். அப்பா விக்கிரகத்துக்கு ஒப்பான காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. அறிக்கை செய்யுங்க. நான் விக்கிரகமா யாரையும் நான் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லுங்க. அப்பா நான் விசுவாசத்துல உறுதியா இருப்பேன். மருத்துவத்தையோ மனித உதவியோ நான் சாராதபடி உண்மையே நான் சார்ந்திருப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. நேரில் பார்க்கிற ஒவ்வொருவரும் வாயை திறந்து நீங்க சொல்ல 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 உங்க கட்டுகளை தேவன் தைக்க வல்லவரா இருக்கிறார். ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. ஓ ரம ஹந்தடா கதலாதடாதடியா அந்தடாங்கதலாதடபா. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ ரேதடா ஹந்தடா கதலாதடபா. ஓ ரம ஹந்தடா கியரியாந்தடாதடபா. மகிமை 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 ஒவ்வொருத்தர் மத்தியில ஊற்றட்டும். அப்பா சொல்லுங்க. நான் அப்பா உண்மையே நான் சார்ந்திருப்பேன் சொல்லுங்க. உண்மையே நம்பி இருப்பேன். நான் யாரையும் நம்பி இல்ல. நான் ஜெபத்துல உறுதியா இருக்கிறேன். உண்மையத்துல வைத்திருக்கிற விசுவாசத்துல நான் நிலைத்து நிற்பேன். அப்பா எல்லாவற்றிலும் எல்லா விசுவாசத்திலையும் நான் நிலைத்து நிற்பேன்னு சொல்லி நீ கேளுங்க. நீங்க கேட்க 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 கர்த்தர் புதிய பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ராகா ரியாம் கதலாதடா கதலாதடபா. ஓ நம்மையா கியா ஷகலாந்தடா கியாந்தடபா. வல்லமை இறங்கட்டும். தேவையில்லாத நண்பர்கள், அசுத்தமான நண்பர்கள், பாவிகள், பரியாச பண்றவர்கள் அப்பா எங்களை விட்டு வெளியேறட்டும். அப்பா துன்மார்க்கர்கள் அப்பா கோபம் நிறைந்தவர்களை என்னிடத்துல இருந்து அனுப்பி விடுங்க. பாவம் செய்கிறவர்களை நான் கிட்ட சேராதபடி வேலி அடைங்க. துணிகரமாய் செய்கிறவர்களை இடத்துல இருந்து எங்களை வேலி அடைத்தரலும். கேளுங்க கேளுங்க. துதிங்க 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 துதிங்க. ஓ ரபா ஹபா 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 ஹபா. துதிக்கிறோம் 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 ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஓ மகிமை 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 மகிமை. உன்னை கட்டி வைத்திருக்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. உன்னை கட்டி வைத்திருக்க கட்டுகள் கட்டவிழ்க்கப்படுகிறது. உன் வீடில இந்த வேளையில துதிக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கு. அநேகருடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கு. சில பேரை விட்டு பிரியாதபடி, துன்மார்க்கரை விட்டு பிரியாதபடி கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில சுட்டரிக்கிறோம். எரியட்டும் 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 எரியட்டும். மகிமை 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 மகிமை. ஊற்றுங்க 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 ஊற்றுங்க. ராபா லாதடா கதடா உடம்ம ஹந்தடா கதலாதடா கடபா. ஆமென் அல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியில நிரம்பி இந்த ஜெபிக்கிற வேளையில உங்க தடைகள் உடைகிறது. உங்க சூனிய கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். வீட்டுல இருக்கிற எல்லா துரைத்தனங்களையும் மாற்றுகிற தேவன். ஓ ரியாந்தடா கதலாஷதலாதடாங்கதலாதடவா. மகிமை மகிமை. ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்பி துதிங்க 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 துதிங்க. எல்லா சூனிய கட்டுகள், எல்லா மாந்திரிக கட்டுகள், எல்லா துரைத்தனத்தின் ஆவிகள் வா வெளியே வா வெளியே வா வெளியே. ரகசியமாக ரகசியமாக கலந்திருக்கிற ஆவியே, இந்த கூடாரத்துல கலந்திருக்கிற ஆவியே வா வெளியே வா வெளியே வா வெளியே வா வெளியே. எல்லா சூனிய ஆவியே, எல்லா மாந்திரிகத்தின் ஆவியே கம் தைக்கிறேன் தைக்கிறேன். வா வெளியே. உழுந்து ஓடு உழுந்து ஓடு உழுந்து ஓடு. அடி வயிற்றில் கலந்திருக்கிற ஆவியே, அடி வயிற்றில் அமர்ந்திருக்கிற ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில சுட்டரிக்கிறேன். ஓ மகிமை 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 மகிமை. ஓ லபா ஹபா 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 ஹபா.
ஓ மகிமை மகிமை. ஓ ரியப்பா கதடா கதலா தடா தடா. பெட்டுகோல் 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 பெட்டுகோல். ஓ ரபா ஹபா 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 ஹபா. ராக்கியா ரங்கதலா தடா கலா தடா. ரபா தடா கதலாங்கதலா தடா. அக்கினி அக்கினி அக்கினி. தேவ அக்கினி, தேவ வல்லமை, தேவனிடத்திலிருந்து வருகிற அக்கினி இங்க இருக்கிற ஒவ்வொரு அசுத்த ஆவிகள் மத்தியில அப்பா சுட்டெறியட்டும், எரியட்டும் 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 எரியட்டும். ஓடு ஓடு ஓடு. இயேசுவே உம்முடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எல்லா வலு சர்பத்தின் ஆவியே, எல்லா வலு சர்பத்தின் ஆவிகளே இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அது தலையை நசுக்குறேன். தலைக்கு நேரா அக்கினி இறங்கட்டும், தலைக்கு நேரா அக்கினி இறங்கட்டும். எரியட்டும் 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 எரியட்டும். ஓடு ஓடு ஓடு. வனாந்தரத்துக்கு ஓடும்படியாக இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். இமை இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி அப்பா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம். தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்குண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிற தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திருக்க ஒரு இடம். அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குறைச்சியை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.